ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உபவாசத்தின் இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் பாடும்படியாகவும் கொஞ்ச நேரம் அந்த சமூகத்தில் செபிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று மழையின் நிமித்தமாக நம்முடைய 2ஆம் நாள் உபவாச கூடுகையினுடைய ரெக்கார்டிங்கை நம்மளால் யூடியூப்பில் போட முடியல. அதனுடைய சத்தம் அதிகமாக இருந்தபடியினால் அதை போட முடியல. கர்த்தர் இந்த நாளில் அதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி அடுத்து 3ஆம் நாள் காரியத்துக்காக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நேற்று தினத்தில் கூட மத்திய 6ஆம் அதிகாரம் 16 to 18 வசனங்களை நாம் முதல் கட்டமாக நாம் எதற்காக உபவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி, எப்படி நம்ம உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு உங்கள் தனிப்பட்ட ஜபங்களிலே இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16 முதல் 18 வசனங்களே நாம் நயவஞ்சமாக உபவாசிக்க கூடாது. நல்ல வெளி தோற்றத்தின்படியாக நாம் உபவாசிக்க கூடாது. கர்த்தர் நம்மை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அது நிமித்தமாக நம்ம வெளியரங்கமாய் செபிக்க கூடாது, வெளி தோற்றத்தின்படியாக செபிக்க கூடாது. கர்த்தர் நம்மை அந்தரங்கத்தில் செபிக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி தானியேலை எடுத்துக்காட்டாக நாம் அது காரியங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக 2வது காரியம் எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21 to 23 வசனங்களில் 2வது காரியத்தை பார்த்தோம். நாம் உபவாசம் இருக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு உபவாசத்தை ஏறெடுக்க வேண்டும். 2வது காரியம் நல்வழியை நம்ம நாட வேண்டும். உபவாசிக்கும் போது நல்ல எண்ணங்களுடையோடு நம்ம என்ன பண்ணணும், உபவாசிக்கணும் என்று சொல்லி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக அடுத்தவங்களுக்கு எடுக்கிற நோக்கத்திலையும் அடுத்தவங்களை பொறாமை கொள்ளுகிற நோக்கத்தையும் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு அடுத்தவங்களை நயவஞ்சகமாய் நினைத்து கொண்டு உபவாசங்களை எடுக்கக்கூடாது. நம்மை நல்வழிப்படுத்துகிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வது காரியம் கர்த்தரை தேட வேண்டும். உபவாச நாட்களை நம்ம சொந்த வேலைகளை செய்து கொண்டு உபவாசங்களை எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை செபித்து காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். 3வது காரியம் ஏசாயா 58 6 மற்றும் 7 வசனத்தை வாசித்தோம். இச்சையின்படி நடக்கக்கூடாது, நம்முடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடாது, அடுத்தவங்களோடு சண்டை சச்சரவுகளை செய்து கொண்டு அதன் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபவாசங்களை எடுக்கக்கூடாது. நாம் ஒருவேளை நம்முடைய அடுத்தவங்களோடு நம்ம சண்டை சச்சரவோடு இருந்தால் நம்மை ஒப்புரவாக்கி அந்த நாளில் நம்மை நினைத்து கொள்ளணும். அப்பேற்பட்ட உபவாசங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 8ஆம் வசனத்திலே கூட நமக்கு உகந்த உபவாசம் எது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நேற்றைய தினத்தில் இந்த 3 காரியங்களை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3ஆம் நாள் கொடுகையில் கூட ஆண்டவர் ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நமக்கு தியானிக்க கர்த்தர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான காரியங்கள். பிசாசு இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் சோதிக்கும் பொழுது அவருக்கு பசி உண்டாகும் பொழுது இந்த கல்லை நீங்க என்ன பண்ணுங்க, அப்பமாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிசாசு கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இவைகளிலே நாம பிழைப்புக்காக காரியம் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகவே பிழைக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைத்திருக்கிறோம். அதனால தான் இந்த நாளில் நம்ம உபவாசங்களை அவருடைய சமூகத்தில்
எடுத்து நாம் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம யூடியூபை திறந்தாலே போதும், இந்த கடையில் இதை பண்ணுறாங்க, அந்த கடையில் அந்த சாப்பாடு போடுறாங்க, இதை போடுறாங்க. உணவை குறித்து தான் அதிகமான காரியங்களை நம்ம யூடியூப்ல அதிகமாய் பார்க்க முடியுது. நாம ஏதோ ஒன்று தேடி யூடியூப்புக்குள்ள போனோம், ஆனால் எங்கெங்கேயோ நம்மளை கொண்டு போய் இன்றைக்கு உணவுக்குரிய காரியங்களை அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து இன்னைக்கு நிறைய டெலிவிஷன்ல கூட இதை தான் ஒரு விவாதமா பேசி கொண்டிருக்கிறாங்க. நம்ம வாழ்வது எதற்கு? உணவுக்காகவோ உடைக்காகவோ என்னென்னோ காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இதை நன்கு அறிந்த கிறிஸ்துவர்கள் நாம சாப்பிட்றதுக்கு உணவு தேவைதான், ஆனால் அதையே கதியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழுந்து விடவே கூடாது. இன்னைக்கு சத்துரு வஞ்சித்து கொண்டிருக்கிற காரியம் அதுதான். நம்முடைய வார்த்தை நம்மை பிழப்பிக்கும், இந்த வார்த்தை நம்மை போஷிக்கும், இந்த வார்த்தை நம்மை நடத்தும். அந்த வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணும், விடுதலையாக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், போஜனம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்ல எங்கேயும் சொல்லலை. சத்தியத்தின்படி நம்மை நடந்து அவைகளின்படி நம் வாழப்படுது. நிச்சயமாகவே அந்த வசனம் நம்மை தேற்றுகிறதாய், நம்மை நடத்துகிறதாய், நம்மை ஏந்துகிறதாய், நம்மை சுமக்கிறதான காரியங்களை நாம செய்து முடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ற, அவர் வார்த்தை தான் நம்மை நடத்தும், அவருடைய வார்த்தை தான் நம்மை கொண்டு போகும், கொண்டு சொல்லும். அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவத்தை இந்த நாளில் கொடுக்க வேண்டும். அவருடைய வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நம்முடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த உபவாச நாளில் அவருடைய வசனங்களை தியானிங்க, அவருடைய வார்த்தையை தியானிங்க. தினம் தினம் புதிய புதிய காரியங்களை வாசிங்க. அநேக வார்த்தைகளை போதிக்கிற காரியங்களை, நடத்துகிற காரியங்களை, ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை தியானித்து பாருங்க. நீதிமொழிகளை வாசிங்க. நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களை வாசிங்க, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிங்க. கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய படைப்பை பாருங்க, எப்பேற்பட்ட படைப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கு காலையில கூட உபவாச நாட்களில் உபவாச பிரேயர்ல கூட இன்னைக்கு காலையில பார்த்தோம் இல்லையா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு போகும் போது அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அன்றன்றைக்கு தேவையான மன்னாவை அவர் கொடுத்தார். அடுத்த நாளைக்கான அன்பத்தை அவங்க என்ன பண்ணல, எடுத்து வைக்க கூடாது. அப்படி எடுத்து வைத்தார்கள்னா அவங்களுக்கு என்ன வரும், அந்த உணவுல புழு வந்துடும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கான காரியத்தை சனிக்கிழமை அவங்களால என்ன பண்ண முடியுது, சேர்த்து வைக்க முடியுது. அவருடைய அற்புத அடையாளங்கள், அவர்களை எப்படி போஷித்தார். அவரை நம்புகிறவர்களை உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட்ட மாட்டார். இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமையில அவரை ஆராதிக்கணும், அவரை மாத்திரம் தொழுது கொள்ளணும், அந்த நாள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்கணும்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு சனிக்கிழமையே தேவையான காரியங்களை என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அவரை நம்புகிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை, அவர்களுக்கு தேவையான காரியத்தை, உங்களுக்கான தேவைகளை, எனக்கான தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நாம என்ன பண்ணிருக்கிறோம், அவைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். போஜன பிரியர்களாய், போஜனையில புரியமுள்ளவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. எனக்கு உபவாசம் என்றாலே நிறைய பேருக்கு கஷ்டப்பா இருக்குது. ஐயோ, என்னால் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், எப்படி என்னால இவைகளை செய்யாம இருக்க முடியும், எனக்கு வயசாயிருச்சு, ஏன்னா நான் நொந்து போயிருந்தேன். இவைகள் எல்லாம் நமக்குள்ள காரியங்கள் வரும். ஐயோ, எனக்கு வயசாயிருச்சு, நான் எப்படி, உங்களுக்கு எல்லாருக்கும் பின்னால வசனம் வருது. இந்த சாக்கு போக்கு சொல்றாங்க இல்லையா, எனக்கு வயசாயிருச்சு, என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருமே பின்னால ஒரு வசனம் வருகிறது. 84 வயதான ஒரு வயதான அம்மா உபவாசம் இருந்தாங்கன்னு என்று சொல்லி நம்ம வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கேற்ற பிரயாசங்களை நமக்குள்ள காணப்பட முடியல. இன்னைக்கு காலையில உபவாச கூட்டத்தில் கூட அதுதான் சொன்னேன். இந்த பெத்தஸ்தா குளத்துல ஆண்டவரே என்னை கொண்டு போக விடுறதுல என்னை யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறான், சொல்றான், சாக்கு போக்குகளை சொல்றான். அவனுக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைச்சான், அவன் உருண்டு பிறண்டாத போய் அந்த குளத்துல விழுந்து
அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டு பாருங்க. 3 பேஜ் 4 பேஜுக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஏன் ஆண்டோடைய சமூகத்துல வரலன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு பாஸ்டருக்கு 3-4 பேஜ் மெசேஜ் அனுப்புற அளவுக்கு இருக்கிறாங்க. சாக்கு போக்குகளை சொல்லுகிறத நிற்பாட்டுங்க. கிறிஸ்துவருடைய வாழ்க்கை எத்தனை நாள் நீங்க சொல்லிட முடியும்? ஆண்டோடைய வருகை மகிழ்ச்சி சமீபமா இருக்கிறது. நீங்க இதை எல்லாம் நீங்க தள்ளினீங்கன்னா இந்த ஆண்டோடைய வருகை நாட்களை நீங்கள் நானும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை போஷிக்காம விட்டுருவாரா? அம்மா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இன்னும் ஆண்டவர் நீங்க எங்களுக்கு போஷிக்காம நீங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்க மாட்டோமா? என்ன ஆண்டவரை இன்னைக்கு கேட்கறோம் இல்லையா? ஒரு நாள் நம்ம கேட்கிற விஷயத்தை ஒரு ஆண்டு கொஞ்சம் தாமதமாக கொடுத்துட்டோம். என்ன ஆண்டவர் நீங்க என்ன நாங்க கேட்கிறோம், இவ்வளோ ஜெபம் பண்றோமே, இவ்வளோ வேதம் வாசிக்கிறோமேன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல போய் நம்ம நிக்கணும் இல்லையா? அந்த பரலோகத்துல அவரை போல பார்க்கணும் இல்லையா? அதற்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாய் வாழணும். ஹல்லேலூயா. சாக்கு போக்குகள் எல்லாம் விட்டுடுங்க. இந்த வருஷத்தை 2024 இந்த கடைசி மாதத்துல எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு எல்லாத்தையும் ஓரம் போட்டுருங்க. புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போவதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுங்க, புதிய பலனை கொடுங்க, புதிய சத்துவத்தை கொடுங்க. புதிய வருஷத்துல நான் எந்த ஆராதனையை நான் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. எந்த உபவாச நாளை நான் விடக்கூடாது. எந்த பைபிள் ஸ்டடியை நான் விடக்கூடாது. என் சபையில வைக்கிற எல்லா கூட்டத்திலையும் நான் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும். ஆனா உலகத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கட்டுமே, என்னது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா போதும், எந்த ஊரா இருந்தாலும் தேடி போய் என்ன பண்றோம், போயிடும். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட போயிடும் இல்லையா? ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நம்மளால முடியல இல்ல. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து துக்கப்படுவாரா? துக்கப்பட மாட்டார். ஒரு பாஸ்டரே துக்கப்படுவார். என் சபை ஆத்துமா ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா, ஐயோ இன்னைக்கு என் ஆத்துமா வரலையே, எங்கேயோ போயிருச்சு, ஏதோ ஊருக்கோ போயிருச்சு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருச்சேன்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷன் துக்கப்படும் பொழுது என் ஆண்டவர் துக்கப்பட மாட்டாரா? ஐயோ என் பிள்ளைக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுத்தனே, வேண்டினதெல்லாம் செஞ்சனே, ஆனா என்ன மறந்துட்டாலே. அல்லேலூயா. இந்த 2024 எல்லாவற்றையும் நினைவு கொண்டு பாருங்க. ஆண்டோட சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உலக மனுஷன் நம்மளை வெறுத்துடலாம், கைவிட்டுடலாம், நேசிக்காம போயிடலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாள்ல இந்த 21 நாள் உபவாசம் முடியறதுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. இயேசுப்பா, அடுத்த வருஷத்துல என் சபையில நடக்கிற எந்த ஆராதனையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அப்பா, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் மரணமே வந்தாலும் சரி, எனக்கு மரணமே நேரிட்டாலும் என்னை கூட்டின்னு போய் சபையில விட்டுருங்க. என் சபையிலையாவது நான் போய் என்ன பண்றேன், மறிச்சு போகிறேன். அதுதான் ஒரு வைராக்கியம். இனி பாருங்க, எவ்வளோ காரியங்களை அவங்க தெய்வங்களுக்காக வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்கிற, இன்றைக்கும் ஜீவிக்கிற, இன்றைக்கும் நம்மை நேசிக்கிற, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின அந்த இயேசுக்காக உங்களாலையும் என்னால ஏன் அந்த வைராக்கியம் வரல? உண்மையான தேவனுக்கு பொய்யான ஆராதனை செலுத்திடாதீங்க. உண்மையுள்ள தேவனுக்கு உண்மையான ஆராதனை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நிறைய நேரத்தில் நான் பேசுகிற வார்த்தைகளாம் ஜனங்கள் இடத்துல போய் சேருதா? இயேசுப்பா, இந்த ஜனங்க உணர்வடைகிறங்களா நான் யோசிப்பேன். ஆனால் அநேக நேரங்களில் யோசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ வைராக்கியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்மகிட்டயே அந்த குறைவு இருக்குதேன்னு சொல்லி நான் பல நேரத்தில் யோசித்தது உண்டு. ஒரு மனுஷனே அப்படி யோசிக்கும் போது என் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த வைராக்கியத்தை நம்ம விட்டுடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க.
இன்றைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு தீர்மானத்தோடு போங்க. இந்த வருஷம் இல்லை, வரப்போற எந்த வருஷத்துல நான் எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஆராதனையும் நான் பங்கேற்கணும், எல்லா பைபிள் ஸ்டடியும் நான் அட்டன் பண்ணணும், எல்லா உபவாச கூடுகையும் என்னென்ன நாள்ல சபையில என்னென்ன கூடுகை வைக்கிறாங்களோ நான் என்ன பண்ணணும், எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும், எல்லாவற்றிலும் நான் பங்கேற்கணும். ஆண்டவரை உண்மையாய் நான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. மாயமாலமாக வஞ்சகத்தனமாக இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். முகநாணலாய் ஆண்டவரை உபவாசிக்கிறதோ, ஆண்டவரை தேடுகிறதோ, ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் மற்றவை என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை நமக்குள்ள அப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்களை எவ்வளோ நாள் நான் அறியாம செய்திருக்கிறேன், அறிந்து செஞ்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அவருடைய சமூகத்துல அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து பாருங்க, இயேசுக்காக உண்மையாய் வாழ்ந்து பாருங்க. அந்த உண்மையுள்ள தேவன் செய்கிற காரியத்தை நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 6, 7 மற்றும் 8, 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். படாமல் குறித்தும் தெரியப்படுத்துங்கள், எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவனோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க, அவ்வையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் நல்லா தானிக்க போகிறோம். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய என்ன பண்ணுங்க, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல ஒன்றுக்கு கவலைப்படாது. என்னது, இந்த 2024 நீ ஒன்றும் கவலைப்படாது, பொறுமையோடு பி பேஷண்ட். ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பி பேஷண்ட், பொறுமையோடு, ஒன்றுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாதி கவலை தான் இருக்குது. எதை குறித்தும் கவலை, எவை குறித்தும் கவலை. பிள்ளைகளை பார்த்தா கவலை, கணவனை பார்த்தா கவலை, மனைவியை பார்த்தா கவலை, குடும்பத்தை பார்த்தா கவலை, வேலைக்கு போனா கவலை, திரும்பி வீட்டுக்கு வந்தா கவலை. எதை குறித்தும் என்னது, எல்லாவற்றையும் குறித்து கிறிஸ்துவனுக்கு இன்னைக்கு கவலை. ஆனா ஏன் கவலைனா, அவரை விசுவாசிக்கல, அவரை நம்பல, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை, அதனாலதான் கவலை. ஆண்டவர் சொல்லுகிற வசனம் எங்க நமக்குள்ள இருக்குமானா உங்களுக்கு ஏன் பயம் வருது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒன்றையும் குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அப்போ நீங்க கவலைப்படும் போது உங்களுக்குள்ள சொன்ன, ஏசப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சொல்லியிருக்கிறீங்களாப்பா, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, என் காரியங்களை நீங்க மாற்ற போகிறீங்க. இந்த 2024 கடைசியில நான் உன் சமூகத்துல வந்திருக்கிறேன். ஒருவேளை இவ்வளோ நாள் ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கலாம், ஆனா இந்த வருஷத்தின் கடைசியில இந்த 21 நாள் உடைய கரத்துல
நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உன் பாதப்படியில் நான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படலை ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் குறித்து நான் என்ன பண்ணல, கவலைப்படலை. நம்முடைய காரியங்களை குறித்து நான் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு மட்டுமே நாம் என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன சொல்லிருக்கிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்னது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் யாருமே செய்யறது கிடையாது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமே. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா, தேவனை விட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்றது, எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு சொல்றது. எவன் நம்ம அழிச்சு போனோம், எவன் நம்ம நல்லா இருக்க கூடாது, எவன் இன்னைக்கு இவன் கெட்டு போயிடுவானா, விழுந்து போயிடுவானா, ஏசு ஏசுன்னு சொல்றானே, சபை சபைன்னு சொல்றானே, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போறானே, எப்போ பார்த்தாலும் ஆலயன்றானே, இவன் விழுந்துட மாட்டான்னு பார்க்கறான் பத்தியா. எவன் ஏசு ஏசுன்னு பின்னாடி ஓடுறான் பத்தியா, அவன் 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 விழுந்துட மாட்டானான்னு சொல்லி பார்க்கறான் பாருங்க. அவன் கிட்ட தான் போய் அவன் போறான்னு சொல்லுவேம்மா, என் குடும்பம் இப்படி இருக்குது. அது சொல்லுவான், ஐயோ அப்படியாம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா, நீ போனோன்னே எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, நீ இப்படிதான் மாறுவேன்னு எனக்கு தெரியுமே, உன் பின்னால இப்படிதான் பேசுவான். ஏன்னா நீ தெரியப்படுத்திய வேண்டியவருக்கு தெரியப்படுத்தல, சொல்ல வேண்டியவருக்கு நீ சொல்லல. யாருக்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒண்ணு நல்லா கவனிங்க. உன் செபத்தையும் வேண்டுதலையும் யாருக்கு முதலாவது தெரியப்படுத்தி கொண்டிருக்கிற, மனுஷனுக்கா, மனுஷிகத்துக்கா, உன்னை பிரியப்படுத்துற மனுஷனுக்கு சொல்றியா, உன்னை நேசிக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறியா, என்னை அதிகமாய் நேசிப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? எவனாலையும் உனக்கு என்ன பண்ண முடியாது, அதற்கு தீர்வை காண்பிக்கவே முடியாது. எவன் உனக்கு ஆறுதல் சொல்லுவான்னு நினைச்சிருக்கிறியோ அவன் தான் நீ விழ மாட்டியான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். நீ அவங்கிட்ட போய் உன் போராட்டத்தையும், உன் கஷ்டத்தையும், உன் நஷ்டத்தையும், சோர்வையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிற, அவமானப்பட்டு கொண்டிருக்கிற, நீ சொல்றவங்கிட்ட ஒரே ஒரு நாள் சண்டை வரட்டுமே, ஒரே நாள் உனக்கும் அவனுக்கு ஒரு வாக்குவாதம் வரட்டுமே, உன் குடும்பத்தில் இப்படிலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா, எனக்கு தெரியும்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீ எவைகளெல்லாம் போய் நீ அவங்கிட்ட சொன்னியோ எல்லாவற்றையும் ஒரு நாள் உனக்கு என்ன பண்ணுவான், டேப் ரெக்கார்டில் போட்டு ரீவைண்ட் பண்ணி காட்டுவான். நீ மறந்ததெல்லாம் உனக்கு சொல்லுவான். நீ இதெல்லாம் சொல்லிக்கிற தெரியுமா? அதனால தான் சொல்றேன், சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னா உன் வேண்டுதலை கர்த்தரிடத்தில் மாத்திரம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியப்படுத்துங்கப்பா, ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட உங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்கிறது, அவருக்கு மாத்திரம் இல்லையா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. யார் உங்களுக்காக நல்லா ஆராய்ந்திருப்பீங்கல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆனா தேவனை அறியாத பிள்ளைகளோ, தேவனை சுத்தமா அறியாத பிள்ளைகளோ, எனக்கு மற்றவங்க கிட்ட சொல்றதே எனக்கு என்னது, ஜெபிக்கிறாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுவும் நன்கு ஜெபிக்கிறவங்க அவங்க கிட்ட சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஆக ஜெபிக்கலாம். சபையில ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆனா வீணான வார்த்தைகளை உழப்புகிறவர்களுக்கு இடத்துல நீ சொல்லவே சொல்லாத. ஒரு வாரம் உங்ககிட்ட கூட பேசியிருக்கிற இந்த வார்த்தை இல்லையா, உங்க விசுவாசத்தை குறைக்கிறவங்கிட்ட உன்னுடைய பேச்சை வச்சுக்கவே கூடாது. விசுவாசத்தை குறைக்கிறவனா நீ பேசும்போது உன் விசுவாசத்தை உடைக்கிறவனா இருந்தானா அவங்ககிட்ட பேசவே பேசாத. அப்பேற்பட்ட காரியங்கள் அவங்ககிட்ட நீ சொல்லாம இருக்கிறதே நல்லது. அப்போ உன் விசுவாசத்தை, ஓ அப்படிங்களாமா, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே கிட்ட மண்டாடணும்னு சொன்னாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க. அது கூட சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுங்க. வீணான காரியங்கள் எல்லாவற்றையும், உங்க குடும்பம் நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க இல்லையா, அவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி செய்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 8வது வசனம் சொல்லுது. நல்லா வாசிங்க. கடைசியாக சகோதரரே,
உண்மை உள்ளவைகள் எவைகளையோ, ஒழுக்கம் உள்ளவைகளையோ, நீதி உள்ளவைகள் எவைகளையோ, கற்புள்ளவைகள் எவைகளையோ, அன்புள்ளவைகள் எவைகளையோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. உன் சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ செபிக்கும் போது உன் சிந்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுதான் 8ஆம் வசனம் சொல்லுது. சகோதரே, உண்மை உள்ளவர்களை யோசி, ஒழுக்கமானவைகளை யோசி, நீதி உள்ளவைகளை யோசி, கற்புள்ளவைகளை யோசி, அன்புள்ளவைகளை யோசி, நற்கீர்த்தி உள்ளவைகளை யோசி. எதுவுமே இல்லையே, எனக்குள்ள எதுவுமே இல்லையே. எனக்குள்ள அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, எதுவுமே இல்லையே. எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்தின் கடைசியில் நான் வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணும். இவைகள்லாம் இல்லாம நீ செபிக்கிறது இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லாம நீ செபிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, ஒழுக்கம் இல்லாம செபிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நீதி இல்லாம நீ செபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கேடுகளை நினைத்து கொண்டு கேடுபாடு உள்ள இருதயங்களை வைத்துட்டு செபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தவனை திட்டிக் கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு அடுத்தவன் கிட்ட அவனுக்கு அன்பு இல்லாம நீ செபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட எந்த நற்கிரியும் செய்யாம, யாருக்கும் நன்மை செய்யாம நீ செபிக்கிறதோ வாசிக்கிறதோ பிரயோஜனம் மட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கடைசியா சொல்லிட்டார் பாருங்க பவுல், நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, என்ன செய்தாரோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்யாது, எதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதானே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு, இல்லையா? தேவன் போதிக்கிற தவிர எதையும் நம்ம என்ன பண்ணது வாழ்க்கையில செய்யவே கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், இயேசுக்காக ஒரு கூட்டம் ஆத்மாவை பரலோகத்தில் சேர்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிக்கிறதை தவிர எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில் நீ செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றார் பவுல், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற காரியங்களை செய்ய, சமாதானம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் செய்யாம என் குடும்பம் கஷ்டம் மாறினோம், போராட்டம் மாறினோம், எல்லாம் மாறினோம் இல்ல. இன்னைக்கு நம்ம செபிக்கிறதெல்லாம் ஆண்டவரே மனம் இருங்க, பரலோகத்துல இறங்குங்க ஆண்டவரே. நீ பரலோகத்துல இறங்கணும்னா உள்ள ஏதாவது இருக்கணுமே, அன்பு இருக்கணுமே, நீதி இருக்கணுமே, உண்மை இருக்கணுமே. எதையுமே இல்லாம ஆண்டவர் மாத்திரம் பரலோகத்திலிருந்து வருங்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. உபவாச நாளிலே உங்களை நிதானித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்க ஜெபம் எப்பேற்பட்டவதாய் காணப்படுகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்களை நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. எனக்குள்ள இந்த காரியங்கள்லாம் இருக்கிறதா? இந்த 8ஆம் வசனத்துல சொன்ன ஏதாவது எனக்குள்ள குறைவுகள் இருக்குமா? அப்ப நான் 9ஆம் வசனத்துல அவர் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கு வரணுமா? நான் ஏதாவது செஞ்சாதானே எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவேன். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா உனக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்கு. குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்னா எவைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம்? குறைவாக இருக்கிறோம். அன்பில், நீதியில், உண்மையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம குறைவாக இருக்கிறோம். அதை சரி செய்யுங்க, சரி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு சரி செய்யுங்க. இவங்க கிட்ட என்னால் அன்பு செலுத்தணும். அவங்கள பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது, எரிச்சல் தான் வருது. அவங்கள பார்த்தா எனக்கு அன்பு செலுத்தணுன்ற ஒரு காரியம் வர மாட்டேங்குது. எங்கள் மாமியாரை பார்த்தா இதான் வருது, என் மருமகளை பார்த்தா இதான் வருது, என் கணவனாரை பார்த்தா இதான் எரிச்சலாக வருது, அடிக்கணும் போல, குத்தணும் போல இருக்குது. எல்லாம் ஒரு பிசாசு கொண்டு வருவான். ஆனால் சமாதானம் உனக்குள்ள வரணும்னா நீ உங்களை மாற்றி தான் ஆகணும். உனக்குள்ள எதையும் மாறாம ஆண்டவர் உங்களுக்குள்ள மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளையாட்டுக்காகவோ நம்ம சிரிக்கணுக்காக சொல்லல, இது உண்மையான காரியங்கள். இதை ஆராய்ந்து பாருங்க. இது நிமித்தமாக உங்க குடும்பங்களின் சமாதானத்தை நீங்க இழந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை தேவன் உங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும், சமாதானத்திற்கு ஏதுவான காரியத்தை
கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உபவாச நாட்களிலே நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, ஆண்டவர் என்னெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யாதீங்க. ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க, அவரை தேடுங்க, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும்